இன்னைக்கு மார்ச் 9. இத்தாலிய கடல் பயணி மற்றும் கண்டுபிடிப்பாளர் அமெரிகோ வெஸ்புசி அவர்களோட பர்த்டே. இத்தாலியில 1454ல பிறக்கிறாரு. இவரோட சகோதரர்கள் உயர்கல்வி படிக்க முடிவெடுத்து பைசா பல்கலைக்கழகத்துல ஜாயின் பண்றாங்க. ஆனா இவர் வியாபாரம் செய்ய முடிவெடுக்கிறாரு. மெடிசி புளோரன்ஸ் வர்த்தக நிறுவனத்தின் குமஸ்தாவாக சேர்றாரு. முதலாளியின் நம்பிக்கையையும் பெற்றாரு. தென் ஸ்பெயின் நகரில் உள்ள கிளை அலுவலகத்தின் ஏஜென்ட்டா அனுப்பப்படுறாரு. சாகச கடல் பயணம் முடிச்சுட்டு வந்த கொலம்பஸ் அவர்களை மீட் பண்ற சான்ஸ் கிடைக்குது. அவர்கிட்ட இருந்து ஏராளமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அதையெல்லாம் நேரடியா அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. அந்த சமயத்துல கிழக்கிந்திய தீவுகளுக்கு 12 கப்பல்கள் வழங்குறதா சொன்ன கடல் வணிகர் ஒருவர் திடீரென இறந்து போறதுனால அந்த வணிக வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அதை வெற்றிகரமா முடிக்கிறாரு. இதை தொடர்ந்து பல வணிக வாய்ப்புகளும் கிடைக்குது. போர்ச்சுகல் நாட்டு மன்னரின் அழைப்பை ஏற்று கொஞ்ச காலம் அட்லாண்டிக் கடல் பகுதியில செல்லும் கப்பல்கள்ல கண்காணிப்பாளரா பணியாற்றுறாரு. 1501ல இவரோட 3வது கடல் பயணத்தின் போது சவுத் அமெரிக்கால ரியோடி ஜெனீரோ ரியோடி லா பிளாட்டாங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. தனது பயண அனுபவங்களை ஆவணப்படுத்தவும் ஸ்டார்ட் பண்றாரு. 1507ல ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் மார்டின் வால்சிமூலர் உலக வரைபடத்தை உருவாக்குறாரு. அதுல வெஸ்புசி கண்டுபிடித்த கண்டத்துக்கு அமெரிக்கஸ்னு இவரோட நேம் வச்சுறாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.